போடுறது, போதை பவுடர் எடுத்துக்கொள்வது, போதை சாக்லேட்டு, அப்புறம் ஸ்டாம்ப் பேப்பர் உள்ள போதைகள், இப்படி பல வகையான போதைகள் நம் மத்தியில உருவாகின்றன. குறிப்பா நம் போன்ற இந்த சாமானிய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், நம் சாமானிய பிள்ளைகளா எந்த மாதிரி போதை பொருள்கள் நம்மளை ஆட்களும் அப்படின்னு சொன்னா, சாராயம், கல்லு, அப்புறம் மதுபானம், பிராந்தி சொல்றோம்ல, காஸ்மக்கரையில் இருக்கிற மதுபானம், அது அப்புறம் தடை செய்யப்பட்ட கஞ்சா போன்ற போதை பொருள்களை தான் நம்மளுடைய வீட்டில் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கக்கூடிய நம்முடைய அப்பா இல்ல நம்ம வீட்டை சார்ந்த மற்ற நபர்கள் யாராவது இந்த பழக்கத்துக்கு அவர்கள் அடிமையா இருப்பார்கள். அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களால் வீட்டுல சண்டை சச்சரவுகள் வருமா வராதா? சரி, அப்பா குடிச்சிட்டு வீட்டுல அம்மாவை போட்டு அடிக்கிறது சொல்றாங்களா? உங்களோட ஏதாவது சச்சரவை அடிக்கப்பட செய்வாங்களா? சரி, இதனால உங்க படிப்பு பாதிக்கப்படுகிறீங்களா? அப்ப அந்த போதை பழக்கத்தினால நம்மளுடைய அப்பா அந்த போதை பழக்கத்துக்குள்ளானவங்க நம்ம என்ன செய்யணுங்கிறதே அவங்களுக்கு சிந்திக்க முடியல. அதனாலதான் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்ப அவங்கள போதை மறுவாழ்வு மையங்கள் அப்படியே அரசு மருத்துவமனைகளே இலவசமா சிகிச்சை செய்யறாங்க. அது போன்ற மருத்துவமனையில நம்முடைய அம்மா இந்த வீட்டை சார்ந்திருக்கிற பெரியவர்கள் அழைச்சிட்டு போய் அவங்க அந்த குடி போதையில இருந்து மீண்டும் வெளியே வருவதற்கான வழிமுறைகளை செய்யறதற்கு உங்க வீட்டுல உங்க அம்மா இந்த மற்ற பெரியவர்களுக்கு போய் நீங்க எடுத்து சொல்லணும். அப்புறம் உங்க அப்பா இந்த வேற யாராவது இந்த குடி போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தா அவர்கள் குடிக்காம இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நேரத்துல உங்களுடைய அப்பாட்ட போய் அன்பா பாசமா, அப்பா நீ குடிக்கிறனால என்னால படிக்க முடியல, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நீ அம்மாவை அடிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ குடிக்காத, நீ குடிக்கிற பைசாவை சேர்த்து வச்சுட்டு சொன்னா என்னுடைய படிப்புக்கு ஆகிக்கலாம், நான் பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு எனக்கு இருக்குது. அப்ப அதுக்கு பணம் தேவைப்படும். ஆகவே நீ 4 பேரும் குடிக்கிறதுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் இப்படி செலவு பண்ற பணத்தை என் பேருல நீ வங்கியில அல்லது போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சுன்னு சொன்னா அந்த பணம் வருங்காலத்துல நம்மளுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய படிப்புக்கும் ஆகும் அப்படின்னு அவர்கிட்ட அழகா நீங்க எடுத்து சொல்லணும். சொல்லுவீங்களா? போய் அப்பாட்ட எடுத்து சொல்லுங்க. அவர் அந்த பழக்கத்துக்கு அவருக்கு முயற்சி எடுப்பாங்க. குறிப்பா இது போன்ற சிறு பிள்ளைகள் இந்த போதை சாக்லேட் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது சில கடைகளை விற்பாங்க. அது யாராவது உங்களுக்கு கொடுத்தா அதை நீங்க வாங்கக்கூடாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தவிர வேற யாராவது குடிச்சிருக்கிறவங்க இந்த கஞ்சா போதை பழக்கத்துக்கு உள்ளவங்க கஞ்சா அடிச்சிருந்தா கூட அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர்கள் பக்கத்துல தான் நீங்க போகக்கூடாது. சரிங்களா? உனக்கு சாக்லேட் தரேன், உனக்கு ஸ்வீட் தரேன், உனக்கு ஐஸ்கிரீம் தரேன், உனக்கு பைசா தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நீங்க ஆளுமே அந்த போதை பழக்கத்துக்குள்ள மனுஷங்களுக்கு போகக்கூடாது. போறீங்களா? போகக்கூடாது. அதுபோல் நல்ல தொடுதல், தவறான தொடுதல், குட் டச் பேட் டச், அது உங்களுக்கு தெரியுங்கல்ல? ஆமா. அப்ப இந்த போதை பழக்கத்துக்கு இருக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த மது குடிக்கிறவங்க, அப்புறம் இந்த கஞ்சா போன்ற போதை பழக்கத்துக்குள்ளானவங்களா அவங்க சிந்திக்க முடியாம இந்த சிறு பிள்ளைகளை தவறான விதத்துல அவங்க சில விதத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஆகவே அந்த மாதிரி மனிதர்கள் பக்கத்துல கூட நீங்க போகக்கூடாது. உங்க வீட்டுல இருந்த அப்பாவே குடிச்சிருந்தா குடிப்பது இருந்தாலும் கூட நீங்க பக்கத்துல போகக்கூடாது. அவங்க என்ன செய்யறங்கிற சிந்தனையை இழந்துருவாங்க. சரிங்களா? அப்படி யாராவது உங்களை தவறான கொடுதல் முறை உங்க உடல் உறுப்புகளை எங்காவது கை வச்சா, குறிப்பாக பெண் பிள்ளைகள் யாராவது தவறான அந்த போதையில இல்ல யாராவது ஒரு ஆண் மனிதர்கள் உங்க மேல் கை தவறான இடங்களில் தவறான உடல் பாகங்களை வச்சா நீங்க வீட்டுல அம்மாட்ட சொல்லணும், இல்ல பள்ளியில ஆசிரியர்கிட்ட சொல்லணும், இல்ல இங்க உங்களுக்கு ஆசிரியர்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா? குறிப்பா பெண் ஆசிரியர்களா இருக்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க, அம்மாட்ட சொல்லுங்க, பாட்டிகிட்ட சொல்லுங்க, டீச்சர்கிட்ட போய் சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த மனிதர் தவறா சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். சரிதானே? குறிப்பா இது போன்ற போதை பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிற நம்ம அப்பா போன்ற பெரியவர்களால்தான் பலவித பிரச்சனைகளும் சச்சரவுகளும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் நம்முடைய சமூகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாம குடி போதையில போதை இருக்கிறவங்க வாரத்தை ஓட்டு வரும்போது விபத்துக்கு வருதா இல்லைங்களா? அந்த விபத்துக்கு வரும்போது பல உயிரிழப்புகள் ஏற்படுதுங்களா இல்லைங்களா?
அப்ப இந்த போதையில யாரும் வாகனத்தை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டை சார்ந்து இருக்கக்கூடிய அப்பா மற்றும் உங்க குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய யாராவது அந்த போதையில வாகனத்தை நிற்கிறார் அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணும். அந்த மாதிரி போதையில் பல பேர் நீங்க வாகனங்களை ஓட்டி பல பேருக்கு ஏற்படுத்தி காரணமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே போதையில மது போதையில விபத்துகள் அதிகமான மாநிலம் எது அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே மது போதையினால விதவைகளான மாநிலம் எதுன்னு சொன்னா அது தமிழ்நாடு தான். அப்படி இருக்கிறது நம்முடைய புள்ளி விவரம். ஆகவே இது போன்ற இந்த சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற மாணவர்கள் இந்த சிறு வயசிலேயே நல்ல ஒழுக்கமுள்ள பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒழுக்கமுள்ள பண்புகள் இருந்தால் உங்களுக்கு உயர்வுள்ள ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும். அது போல உங்கள் எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய சரியான ஒரு வழிநடத்துவதற்கு நீங்கள் சரியாக உங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப பள்ளி முடிஞ்ச பிறகு இது போன்ற இடத்தில் நீங்க மாணவர்களை டியூஷன் வருவீங்களா? அப்படி இருக்க பல உங்களுக்கு கலை இசை போன்ற கலை நிகழ்ச்சிகள், பல ஓவிய போட்டி, இசை பயிற்சி, விளையாட்டு போட்டிகள் மற்றும் உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கோ அது போன்ற திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த பயிற்சி கொடுக்குறாங்கல்ல, அது போல கவனம் செலுத்தும் பொழுது நமக்கு தேவையில்லாத இந்த போதை பழக்கமோ இல்ல ஒரு தவறான ஒரு தூய்மையான ஒரு பழக்கமோ நமக்கு நாடாது. ஆகவே இந்த பிராயத்துல நீங்க ஒரு சரியான உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வளர்த்துக் கொள்ளும் விதத்துல நீங்க அதில் போய் ஆர்வத்தை காட்டினீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய தவறான பழக்கத்துக்கு போறதுக்கு ஒரு தடுக்கிறது மதம் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த சின்ன வயசுலேயே உங்களுடைய பண்புகளையும் உங்களுடைய ஒழுக்கம் சார்ந்த பண்புகளை வளர்த்துக் கொண்டு அதன் பிரகாரமாக நீங்க இந்த கல்வியை சரியாக கற்றீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் நன்றாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய நாட்டுக்கும் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கும் அது பெரும் பயனுள்ளதாக இருக்கும். அது இந்த சின்ன வயசுல இருந்து நீங்கள் உறுதியேற்று செயல்படுவீங்களா? மிக்க மகிழ்ச்சி. நாம எல்லாரும் ஒரு 2 முழக்கத்தோடு நம்ம முடிச்சுக்கிறோமா? சரி, எழுந்து நில்லுங்க. மூலமா ஒழிப்போம் 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 போதைகளை ஒழிப்போம் 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 மது போதைகளை ஒழிப்போம் 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 அந்த போதைகளை ஒழிப்போம் 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 புகையிலை ஒழிப்போம். வேண்டாம் 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 மதுக்கடைகள் வேண்டாம் மதுக்கடைகள் வேண்டாம். மூடிவிடு 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 மதுக்கடைகளை மூடிவிடு மதுக்கடைகளை மூடிவிடு. காமராஜர் ஆட்சியிலே காமராஜர் ஆட்சியிலே மதுக்கடைகள் இல்லையே மதுக்கடைகள் இல்லையே. பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் மதுக்கடைகள் இல்லையே. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மூடிவிடு 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 மதுக்கடைகளை மூடிவிடு மதுக்கடைகளை மூடிவிடு. அமல் படுத்து அமல் படுத்து அமல் படுத்து அமல் படுத்து மது விலக்கை அமல் படுத்து மது விலக்கை அமல் படுத்து இல்லை.